காதல் எனும் சிறையினிலே அமுதவள்ளி அந்த ஊர்ல பொண்ணுங்க பல பேரை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அவகிட்ட நல்ல சிவத்திற்கு நல்லாவே பழக்கம் இருந்துச்சு. ரொம்ப நாட்களாகவே அமுதவள்ளி அபிநயாவை தாங்கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுட்டு தான் இருந்தா. ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில அபிநயாவை பார்த்த அமுதவள்ளிக்கு அவ மேல ஒரு கண்ணு விழுந்தது. அவளை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்த அமுதவள்ளி அபிநயாவை வளர்த்து வரும் நல்ல சிவத்துக்கிட்ட போனான். நல்ல சிவம் குடிபோதைக்கு அடிமையானவன். பணம் போதும் அவனை மடக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அமுதவள்ளி. இங்க பாரு நல்ல சிவம், உனக்கு 10 லட்சம் பணம் தரேன். நீ வளர்த்திட்டு இருக்கியே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்துரு. பொண்ணு நல்லா அம்சமா இருக்கு அப்படின்னு கேட்டா அமுதவள்ளி. அப்போதான் அந்த வயதான கிழவரும் அபிநயாவை பொண்ணு கேட்டுட்டு போயிருந்தாரு. அந்த வயதான கிழவனும் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலத்தையே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒப்பிடும்போது அமுதவள்ளி கிட்ட இருந்து வரும் 10 லட்சம் நல்ல சிவத்திற்கு பெருசா படல. அதனால அமுதவள்ளி கிட்ட அபிநயாவை ஒப்படைக்க மாட்டேன்னு வீரவசனம் பேசியிருந்தான் நல்ல சிவம். இங்க பாரு அமுதவள்ளி, நான் அந்த பொண்ணு என்னோட அக்கா பொண்ணா இருந்தாலும் சொந்த பொண்ணு மாதிரி ரொம்ப அன்பா வளர்த்திட்டு வரேன். அவளை விபச்சாரத்துக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நீ வேற ஏதாவது பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு நியாயமான மனிதன் போல பேசி அன்னைக்கு அமுதவள்ளியை விரட்டியிருந்தாரு நல்ல சிவம். ஆனா இன்னைக்கு அதே அமுதவள்ளியை தேடி அவ வீட்டுக்கு போறான். நல்ல சிவத்தை பார்த்த அமுதவள்ளி பழைய சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு, அடடே நல்ல சிவமா, வா வா, என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு வரவேற்று அவனை சோஃபாவில் உட்கார வச்சவ, ஆமா என்ன விஷயமா இவ்வளோ தூரம் வந்திருக்க, ஏதாவது பொண்ணு வேணுமா அப்படின்னு கண்ணடிச்சபடி சிரிச்சு கேட்டா அமுதவள்ளி. நல்ல சிவத்திற்கு பெண் அப்படின்னு சொன்னதும் மூஞ்சி அஷ்ட கோணமா போச்சு. அவனுக்கு பொண்ணுங்க மீது நம்பிக்கையே இல்லை. அனாத ஆசிரமத்தில் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தான் பல வருஷம். அப்போ பல பொண்ணுங்க குழந்தைங்களை பெத்து போட்டு அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போறத பார்த்தவனுக்கு பொண்ணுங்க மேல வெறுப்பு தான் வந்திருந்தது. அதனால எந்த பொண்ணையும் அவன் தொட விரும்பினதே இல்லை. மேலும் வாலிப வயதுல ஒரு பொண்ணு அவளை காதலிச்சு வேற ஏமாத்திட்டு போனதுனால சுத்தமா பொண்ணுங்க மேல அவனுக்கு விருப்பம் அப்படிங்கிறது வந்ததே இல்லை. அதனாலதான் தங்கிட்ட இருக்கிற அபிநயாவை கூட அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவன் கிட்ட அமுதவள்ளி பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டப்போ அவனுக்கு அருவருப்பா இருந்தது. சீச்சி, எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம்ப்பா, உனக்கு தான் என் பொண்ணு வேணுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னான் நல்ல சிவம். அதை கேட்ட அமுதவள்ளிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்துச்சு. என்ன அன்னைக்கு என்னமோ வீரவசனம் எல்லாம் பேசின, என்ன இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு, விபச்சார விடுதிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு என்ன புதுசா வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. அவகிட்டெல்லாம் உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சான் நல்ல சிவம். எப்படியும் விஷயம் அவ காதுக்கு வரத்தான் போகுது அப்படின்னு நினைச்சவன் மடமடன்னு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே, ஓ அப்போ அந்த அபிநயா உன்னோட சொந்த அக்கா பொண்ணு இல்லையா அப்படின்னு சொன்ன அமுதவள்ளி. சரி, இப்போ உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டா. நீதான் அன்னைக்கு 10 லட்சம் தரதா சொன்னியே, அதை கூட போதும் அப்படின்னு கேட்டான் நல்ல சிவம். அந்த 10 லட்சம் அன்னைக்கு நீ கேட்டப்பவே அந்த பொண்ணை நீ எனக்கு கொடுத்துருந்தா நானும் மறுவார்த்தை பேசாம அந்த 10 லட்சம் பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா நீ அன்னைக்கு கொடுக்கவே இல்லையே, அதனால அவ்வளோ பணம் எல்லாம் இப்போ என்னால் கொடுக்க முடியாது. வேணா ஒரு 5 லட்சம் தரேன், வாங்கிட்டு அந்த பொண்ணை கொடுத்துடு அப்படின்னு சொன்னான் அமுதவள்ளி. அபிநயா தான் அவனுக்கு சொந்தம் இல்லையே, அவனுக்கே நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. என்னது 5 லட்சமா? 5 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அது 2 வருஷத்துலேயே எனக்கு தீர்ந்து போயிடும். எனக்கு 10 லட்சம் வேணும். கொடுக்கறதா இருந்தா சொல்லு, பொண்ணை உனக்கு வித்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அதை விட்டுட்டு 5 லட்சம் தான் கொடுப்பேன்னு சொன்னேன்னா எனக்கு உன் பணமே வேண்டாம். நான் உன்ன மாதிரி எத்தனையோ பேர் இங்கே இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்னோட பொண்ணை வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வெளில போனான் நல்ல சிவம். அந்த வினாடி அமுதவள்ளிக்கு அபிநயாவோட முகமும் உடலும் மனக்கண்ணில் வந்துச்சு. அவளை வச்சிருந்தா ஆண்கள் இங்கே பல பேர் ஈ போல மொய்ப்பாங்க. பணம் மழையே இங்கே கொட்டும். பார்க்கவும் சின்ன பொண்ணு மாதிரி நல்லா இருக்கா. அவளுக்கு இங்கே டிமாண்ட் வேற அதிகம். அவளுடைய அழகும் உடலும் எந்த ஆணையும் மயக்கிடும் அப்படின்னு நினைச்ச ஒரு வினாடி நல்ல சிவத்தை கூப்பிட்டா.
சரி சரி வா, நான் 10 லட்சமே தரேன், வாங்கிட்டு அவளை இங்கே கொண்டு வந்து விட்டுடு அப்படின்னு சொன்னான் அமுதவள்ளி. மின்னல் வேகத்தில் வெளியில் போனவன் படக்குன்னு நின்று திரும்பி அமுதவள்ளியை பார்த்தான். இங்கே பாரு அமுதவள்ளி, என்னால் அவளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா அவளுக்கு இப்போ நான் எந்த உறவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் என்னை நம்பி எங்கேயும் வரமாட்டா. பணத்தை கொடு, நான் வாங்கிக்கிறேன். பொண்ணு என் வீட்டில் தான் பத்திரமா இருக்கா. நீ போய் என்ன பேசியோ பேசி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னவன் கிட்ட, சரி வா, வந்து இப்படி உட்காரு, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவ வேகமாக உள்ளறைக்கு போய் நல்ல சிவம் கேட்ட 10 லட்சத்தை ஒரு பேப்பரில் சுற்றி அவன்கிட்ட கொடுத்தா. பணத்தை இழுத்தபடியே வாங்கிட்டான் நல்ல சிவம். இனி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், நீ போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னவன் தன்னோட பாக்கெட்டில் இருந்த வீட்டு சாவியை எடுத்து அமுதவள்ளி கிட்ட நீட்டினான். சாவியை வாங்கிக்கிட்ட அமுதவள்ளியோட முகத்தில் சின்ன வெற்றி புன்னகை வந்துச்சு. சாவியை கொடுத்துட்டு நல்ல சிவம் வெளில போனான். அமுதவள்ளி வீட்டுக்குள்ள பார்வையை திருப்பி, நட்ராஜ், ஏய் நட்ராஜ் அப்படின்னு சத்தமா பேர் சொல்லி அழைக்க, அங்க ஒரு ஆணும் இல்லாம பொண்ணும் இல்லாம ஒருவன் வந்து நின்னான். என்னக்கா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஆமா நட்ராஜ், நமக்கு இப்போ ஒரு நல்ல வரவு வந்திருக்கு. அந்த வரவால இந்த வீடே அரண்மனையாக போகுது அப்படின்னு புதிரா சொன்னான். அமுதவள்ளி சொன்னதை புரியாமலும் நம்பாமலும் பார்த்தான் நட்ராஜ். என்னக்கா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டவன் கிட்ட, அந்த சிவகங்கையிலிருந்து ஒருத்தன் வந்துட்டு போவானே, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அமுதவள்ளி. யாரக்கா சொல்ற, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே, எத்தனையோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டேன் நடராஜ் கிட்ட. டேய் அதான்டா, சிவகங்கை ஜமீன்தார் குடும்பத்திலேருந்து அண்ணனும் தம்பியுமா 2 பேர் மாறி மாறி வந்துட்டு போவானுங்களே, அண்ணன் பேர் கூட ஏதோ ஆதித்யாவா அப்படின்னு கேட்டா அமுதவள்ளி. தம்பி பேர் என்ன அப்படின்னு திருப்பி கேட்டா. ஓ அவங்களாக்கா, தம்பி பேர் ஏதோ அருண்வர்மன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சபடி சொன்னான் நட்ராஜ். அவங்க தான் அப்படின்னு சொன்ன அமுதவள்ளி மர்மமா நட்ராஜை பார்த்து சிரிச்சபடி, சரி சரி வா, நமக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, போயிட்டு வந்து மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன அமுதவள்ளி நட்ராஜை கூப்பிட்டுட்டு நல்ல சிவத்தோட வீட்டுக்கு போனான். அங்கே போய் கதவை திறந்தபடி உள்ளே வந்தவ அபிநயா ஹாலில் முழங்கால கட்டிக்கிட்டு வெறும் தரையில் படுத்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து பதறி போய் அவகிட்ட ஓடி போனான். ஐயோ என்ன கண்ணு, என்ன அபிநயா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழற அப்படின்னு பாசத்தோட அவளுடைய கூந்தலையும் கன்னத்தையும் தடவியபடி கேட்டா. அந்த தொடுதல்ல அதிர்ந்து போன அபிநயா அவசர அவசரமா எழுந்து அவளுடைய உடைகளை சரி செஞ்சுட்டு, யார் நீங்க, இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க, கதவு தான் பூட்டி இருந்ததே அப்படின்னு புரியாம விழிச்சபடி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா அபிநயா. அபிநயா அழுதழுது முகமெல்லாம் சிவந்திருந்தது. அதை பார்த்து அமுதவள்ளி, அடடா என்னம்மா உன்னோட முகமெல்லாம் இப்படி வீங்கி போய் சோர்ந்து கிடக்கு, நீ எவ்வளோ அழகா இருக்கணும் தெரியுமா, இந்த அழகையெல்லாம் கெடுக்கிற மாதிரி யாராவது இப்படி அழுவாங்களா அப்படின்னு சொன்னவ அவளுடைய புடவை முந்தானியை எடுத்து அவளுடைய கண்களை தொடச்சு விட்டா. அபிநயாவுக்கு அவளுடைய செய்கை கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் என்னமோ ஒன்று அவளை உறுத்ததான் செஞ்சுது. அவளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்தவ, யார் நீங்கன்னு கேட்டனே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, மாமா எங்க அப்படின்னு கேட்டா. அட அதுவாமா, நல்ல சிவத்துக்கு ரோட்ல போகும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அவர் தான் இந்த வீட்டில் நீ தனியாக இருக்கிறதா சொல்லி சாவியையும் என்கிட்ட கொடுத்து உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொன்னான் அமுதவள்ளி. என்னது, மாமாவுக்கு ஆக்சிடென்டா, ஐயோ அவர் இப்போ எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு தவிச்சபடி கேட்டா. என்ன இருந்தாலும் அவளை வளர்த்தவராயிற்றே, அந்த பாசம் அபிநயாவுக்கு இருக்க தான் செஞ்சுது. அதை உள்ளூர ரசிச்ச அமுதவள்ளி, அட ஓ மாமா நல்லா தாமா இருக்கான், அவன் தான் நீ தனியாக இருக்கிறதா சொல்லி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னான், வர்றேம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னான் அமுதவள்ளி. தன் மாமாவுக்கு விபத்துனதும் தவிச்சு போன அபிநயாவுக்கு மற்றதெல்லாம் யோசிக்கவே தோணலை. சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவசரமாக எந்திரிச்சு கிளம்பினா. மீண்டும் கதவை பூட்டினபடி அபிநயாவை அழைச்சிக்கிட்டு தன்னோட காரில் போனா அமுதவள்ளி. ஹாஸ்பிட்டல் இப்போ வந்துடும் அப்படின்னு நினச்சபடி மாமாவுக்கு என்னாச்சோ பாவம், நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ அப்படின்னு நினச்சவ அமுதவல்லிக்கிட்டையும் பக்கத்தில் இருக்கிற நடராஜ்கிட்டையும் திரும்பி, மாமா இப்போ எப்படி இருக்காருங்க, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, என்கிட்ட ஃபோன் எல்லாம் இல்லை, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு கேட்டு சொன்னான்.
அதை கேட்ட அமுதவள்ளி, அடடா, இப்போ நீ ஏமா இவ்வளவு பதறி போற? ஹாஸ்பிட்டல் தானே உங்க மாமாவை சேர்த்திருக்கோம். சின்ன அடி, அவ்வளோதான். காலில் அடிப்பட்டதுனால கொஞ்சம் நடக்க முடியல, அவ்வளோதானே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே விழுந்ததில் அவருடைய ஃபோன் உடஞ்சி போச்சுமா. ஃபோன் எல்லாம் பண்ண முடியாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வா. இதோ பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், போயிடலாம். அதுக்கு முன்னாடி என் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. என் பொண்ணு அங்கே தனியாக இருப்பா, அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அபிநயா கிட்ட நைஸாக பேசி அவளோட வீட்டுக்கு காரை திருப்பினா அமுதவள்ளி. அமுதவள்ளியோட திட்டம் தெரியாத அபிநயா மாமாவை சீக்கிரம் பார்க்கணும், அவருக்கு என்னாச்சோ அப்படிங்கிற பயத்தோட வேற எதையுமே யோசிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தா. அமுதவள்ளியோட வீடு வந்ததும் அபிநயாவை உள்ள கூப்பிட்டா அமுதவள்ளி. ஆனா அபிநயாவோ தன் மாமா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இப்படி இன்னொருத்தர் வீட்டில் விருந்தாளியா வர்றதுக்கு அவளுக்கு சுத்தமா பிடிக்காதனால காரை விட்டு அவ இறங்கவே இல்லை. வேண்டாமா, நீங்க உள்ள போயிட்டு சீக்கிரமா வாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா. அதை கேட்ட அமுதவள்ளி, அட என்னம்மா நீ, நாங்க தான் படிச்சு படிச்சு சொல்றோமே உங்க மாமாவுக்கு ஒண்ணுமில்ல, நல்லா தான் இருக்காருன்னு. அவரு சுயநனவோட இருக்கிறனால தானே எங்ககிட்ட உன் வீட்டு சாவியவே கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருமா, உன்னை கார்ல தனியா விட்டுட்டு நான் மட்டும் என் வீட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்காதுடா. 2 நிமிஷம்தான், உள்ள வந்துட்டு என் பொண்ணை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் வா அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போனா அமுதவள்ளி. வீட்டுக்குள்ள போனதும் வீட்டை நாலாப்புறமும் சுத்தி பார்த்தா அபிநயா. வீடு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுச்சு அவளுக்கு. கீழே நிறைய அறைகளும் மேல் மாடியிலும் நிறைய அறைகளும் இருந்துச்சு. ஒரு வீட்டுல இத்தனை பேர் தங்குவாங்களாம் அப்படின்னு நினைச்சவாரு அமுதவள்ளியை பார்த்து, சீக்கிரம் உங்க பொண்ணை கூப்பிடுங்கம்மா, சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தவிச்சபடி சொன்னான். கொஞ்சம் இருமா, என் பொண்ணு மேலதான் இருப்பா அப்படின்னு சொல்லி சத்தமா சரோஜா சரோஜான்னு கூப்பிட்டா. அவளுக்கு நல்லாவே தெரியும் வீட்டுல யாருமே இல்லைன்னு. நடராஜையும் திரும்பி பார்த்தா அமுதவள்ளி. அவனும் அவனோட பங்குக்கு சரோ சரோன்னு கூப்பிட்டான். இந்த அழைப்புக்கு யாரும் வெளில வரவே இல்லை. அதை பார்த்த அபிநயா திகைச்சு போய், என்னம்மா உங்க பொண்ணு வீட்லயே இல்லையா அப்படின்னு கேட்டா. அப்படியெல்லாம் இல்லம்மா, அவ வீட்டில தான் இருப்பா, மேல டிவி ஓடிட்டு இருக்கோம், அதனாலதான் அந்த சத்தத்துல நாங்க கூப்பிடுறது அவ காதுல விழுந்திருக்காது. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, நீ கொஞ்சம் மேல போய் அதோ தெரியுதே முதல் ரூமு, அங்க என் பொண்ணு இருப்பா, அவளை கீழே கூட்டிட்டு வரையா அப்படின்னு கேட்டா. ஏன் நான் போகணும், அமுதவள்ளி போறதுக்கு என்ன அப்படின்னு நினைச்சவாரு அமுதவள்ளிய கூர்மையா பார்த்தா அபிநயா. இல்லம்மா, எனக்கு மூட்டு வலி காலில் அதிகமா இருக்கு, மேலே ஏறிட்டு கீழே வர்றதுக்குள்ள பாதி உசிரே போயிடும், டைம் வேற ஆயிடும் அப்படின்னு தன்னோட குண்டான உடம்பை பார்த்து பாவமா சொன்னான். நீ நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, குடுகுடுன்னு போயிட்டு குடுகுடுன்னு வந்துடுவேன், அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்ன அமுதவள்ளி கிட்ட மறுத்து பேச தோணாம மேல மடமடன்னு போய் அமுதவள்ளி சொன்ன அறையை தட்டினான். ஆனா அரைக்கதவு வெறுமனே சாத்தியிருந்தது. அதை கவனிச்ச அபிநயா கதவை மெல்ல திறந்தபடி உள்ள போனான். சரோஜா சரோஜா அப்படின்னு அமுதவள்ளி கூப்பிட்ட அதே பேரை அந்த அறைக்குள்ள நின்று சத்தமா கூப்பிட்டான். ஆனா அறைக்குள்ள யாரும் இல்லாத போல தோணவே வெளியில திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சவ திரும்பின மறு வினாடி அவ இருந்த அறைக்கதவு படார்னு சாத்தப்பட்டுச்சு. அதை உணர்ந்தவ ஓடிப்போய் கதவு பக்கத்துல நின்று பலமா தட்டினா. யார் அது கதவை சாத்துறது, நான் உள்ள இருக்கேங்க, ப்ளீஸ் கதவு தரங்க, கதவு தரவங்க அப்படின்னு கத்தினா. ஆனா வெளில இருந்தவங்க கதவை நல்லா இழுத்து தாப்பால் போட்டு பூட்டுறது அவ செவியில நல்லாவே கேட்டுச்சு. அவளுக்கு எதுவுமே புரியல. இப்போ என்ன பண்றது, யார் இந்த மாதிரி கதவை பூட்டுறது, தான் தவறான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுவ கதவை இன்னும் பலம் கொண்ட மட்டும் தட்டினா. வெளியே நின்றுட்டு இருந்த நடராஜனும் அமுதவள்ளியும் ஒருவர் அர்த்தத்தோட பார்த்து சிரிச்சபடி கீழே இறங்கி வந்தாங்க. உள்ள இருந்த அபிநயாவுக்கு எதுவுமே புரியல. கீழே வந்த அமுதவள்ளி நடராஜை பார்த்து, வெத்தலை ஏடுறா நட்டு, வாயெல்லாம் நம்மங்குது, இவளை நம்ப வைக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமா வெத்தலையே போடாம இருந்தேன், சை அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்த ஒரு சாய்வு நாற்காலியில சாய்மானமா உட்கார்ந்தா. அமுதவள்ளியோட காலுக்கடியில உட்கார்ந்த நடராஜ் வெத்தலை போட்டியை எடுத்து அவளுக்கு வெத்தலையும் பாக்கும் சுண்ணாம்பும் வச்சு கொடுத்தான். அதை வாங்கி வாயில போட்டவாறு சாய்வு நாற்காலியில அமர்ந்து சாஞ்சு ஆடிக்கிட்டே இருந்தா அமுதவள்ளி. மேல அபிநயா கதவு தட்டுற ஓசையும்
கதற ஓசையும் நல்லாவே கேட்டுச்சு. அதை கவனிச்ச நடராஜ், அக்கா என்னக்கா இவ கதவை இப்படி போட்டு தட்டுறா, விட்டா உடச்சிடுவா போல இருக்கே. நம்ம கஸ்டமர் கூட வெளியில அனுப்பின பொண்ணுங்கெல்லாம் சாயங்காலம் வந்துருவாங்க. அவங்க வரும்போது இவ இப்படி கதவை தட்டிட்டு இருந்தா கேட்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு கவலையோட கேட்டான் நடராஜ். அட விடுறா நட்டு, கை ஓயிற வரைக்கும் தட்டட்டும். அதனால என்ன இப்போ, அது தேக்கு மர கதவு, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உடையாது. அதுவும் அவளே சின்ன பொண்ணு, அவளுக்கு அந்த அளவுக்கு பலமெல்லாம் இருக்காது. அவளே தட்டி ஓஞ்சி போய் படுத்துப்பா அப்படின்னு சொன்னவ வெத்தலைய வாயில போட்டு சொதப்பிட்டு இருந்தா. அக்கா இப்போ இந்த பிள்ளைய என்ன பண்றது, உங்க ஐடியா தான் என்ன அப்படின்னு கேட்டேன் நடராஜ் கிட்ட. அட நான் தான் சொன்னேனேடா, சிவகங்கையிலேருந்து அண்ணனும் தம்பியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வந்துட்டு போறாங்களே, அதுல இளையவன் அருண்வர்மன், அவனை தான் இந்த பிள்ளைக்கு செட் ஆகும். அவனை கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னான் அமுதவள்ளி. ஏங்கா அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா தெரியானே, மிஞ்சி போனா அந்த பையனுக்கு 25-26 வயசு இருக்குமா. பேசாம அவனுடைய அண்ணன் ஆதித்யவர்மன் கிட்ட இந்த பிள்ளைய ஒப்படைச்சா என்ன. எனக்கு தெரிஞ்சு தம்பியை விட அண்ணன் கிட்ட தான் பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. நம்ம அவன்கிட்ட பிள்ளைய ஒப்படைக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னா நடராஜ். நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் நட்டு அப்படின்னு சொன்னவளை புரியாம பார்த்தான் நடராஜ். என்ன நட்டு புரியலையா? அண்ணன் ஆதித்யவர்மன் ரொம்ப விவரமானவன். அவனுக்கு எந்த பொண்ணையும் விருப்பம் இல்லாம அனுபவிக்கிறது சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம நான் ஒரு பொண்ணை விருப்பமே இல்லாம கொண்டு வந்து தொழிலுக்கு உடன்படுத்தினேன்னு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். என்னை ஜெயிலுக்கு தள்ளினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஆதித்யவர்மன் நியாயமானவன். ஆனா தம்பி அவ்வளோ விவரம் இல்லாதவன். 25 வயசுலயே இந்த விடுதிக்கு வரான்னா அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அருண்வர்மனை நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு சின்ன பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்குது. அவனும் காதலிக்கிற வயசுல தானே இருக்கான். பாவம், இந்த அபிநயாவை அவன் கண்ணில் காட்டணும்னு வச்சுக்கோயேன், 2 விஷயத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஒன்று, அபிநயாவை அருண்வர்மன் காதலிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால கண்டிப்பா அவன் இன்னொருத்தன்கிட்ட அபிநயாவை ஒப்படைக்கவே மாட்டான். அதையே சாக்கா வச்சு அவன்கிட்ட பணத்தை கறந்துடலாம். அது நடக்காம போனா இன்னொரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். அபிநயா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா, அப்பாவியா, அழகா தெரியுறா. ஒருவேளை அந்த பொண்ணு பிடிவாதமா விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு நின்னதை அருண்வர்மன் பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அவளை விடுவிக்க கோரி அருண்வர்மன் நம்ம கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும் போதும் அருண்வர்மன் கிட்ட ஒரு பெரிய தொகையா நம்ம கறந்துடலாம். இந்த 2 விஷயத்துல கண்டிப்பா அருண்வர்மன் கிட்ட ஒரு விஷயம் நடந்தே ஆகும். ஆனா ஆதித்யவர்மன் அருண்வர்மன் மாதிரி இல்லை. ரொம்ப திமிர் பிடிச்சுவன், பிடிவாதக்காரன், முரட்டுத்தனம் பிடிச்சுவன். அவனை எல்லாம் நம்ம ஏமாத்தவே முடியாது. அவ்வளோ புத்திசாலி, திறமைசாலி. ஆதித்யன் கிட்ட ஒரு பொண்ணை காமிச்சு அதன் மூலமா பணத்தை கறக்கிறதெல்லாம் அவன்கிட்ட நடக்கவே நடக்காது. அதனால தான் நம்ம திட்டத்துக்கு சரியான ஆள் அந்த அருண்னு மட்டும் எனக்கு சொன்னேன் அப்படின்னா. ஆனா இதுல நம்ம உஷாரா இருக்க வேண்டியது ஒரு விஷயம்தான். அருண்வர்மன் கிட்ட அபிநயா மாற்ற வரைக்கும் அல்லது மாட்டினதுக்கு அப்புறமும் கூட எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் அவன் அண்ணன் ஆதித்யனுக்கு தெரியாம பார்த்துக்கணும். அதுக்கு இந்த அபிநயா பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு வாயில வெத்திரையை அடக்கினபடி பேசிட்டே போனா அமுதவள்ளி. அக்கா நான் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன் நடராஜ் கிட்ட. சொல்லேன் பார்க்கலாம் அப்படின்னா. நம்ம தோட்டத்து வீடு இப்போ காலியாக தானே இருக்கு. அந்த வீட்டில் இந்த அபிநயா பொண்ணை கொண்டு போய் வச்சுட்டா அருண்வர்மன் வரும்போது அபிநயா கிட்ட அவன் பழகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அங்கே எந்த பொண்ணுங்களோட தொந்தரவும் இருக்காது, ஆள் நடமாட்டமும் பெருசாக இருக்காது. நம்ம திட்டமும் சீக்கிரமாக பழிச்சிடும் அப்படின்னு சொன்னான் நடராஜ். நடராஜ் சொன்னதை கேட்ட அமுதவள்ளி கொஞ்ச நேரம் யோசிச்சா. இதுவும் சரியான யோசனையாக தான் இருக்கு. சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அபிநயா அடங்கணுமே, அதுக்கே நம்மளுக்கு நிறைய நாள் பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு கவலையோட சொன்னா அமுதவள்ளி கிட்ட. அட அதை பற்றியெல்லாம் நீ ஏக்கா கவலைப்படுற? அவளை ஒரு 4 நாளைக்கு பட்னி போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளால் எந்திரிக்க கூட முடியாது. அப்புறம் நம்மளே தூக்கிட்டு போய் தோட்டத்து வீட்டில் போட்டுட்டா வேலை முடிஞ்சுது. பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? பசியில் நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அது சின்ன பிள்ளைக்கா, பசி தாங்காது போல இருக்கு.
4 நாள் கூட நமக்கு தேவைப்படாது, 2 நாள் போதும், அந்த பொண்ணு நம்ம வழிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நடராஜை பார்த்து சிரிச்சா. நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு அமுதவள்ளி சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் மேல இருந்து அபிநயா கதவு தட்டுற ஓசையும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததை கவனிச்சாங்க. அதை நல்லா கவனிச்ச அமுதவள்ளியும் நடராஜனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து வெற்றி புன்னகை சிரிச்சுக்கிட்டாங்க.